அதிமுகவை பற்றி 35 ஃபேக்ட்ஸை ஷார்ட்டாக பார்க்கலாம். நம்பர் 1, அதிமுக முதலில் ஆட்சியை பிடித்தது புதுச்சேரியில், தமிழ்நாடு கிடையாது. நம்பர் 2, ஏடிஎம்கேவோட இரட்டை இலை சின்னம் இந்தியாவில் மிக பிரபலமான தேர்தல் சின்னங்கள்ல ஒன்று. நம்பர் 3, இந்தியாவில் ஒரு பெண்மணி 6 முறை சிஎம் ஆன அபூர்வ சாதனை மேடம் ஜெயலலிதாவிடம் உள்ளது. நம்பர் 4, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அதிகமா வெல்ஃபேர் ரெவல்யூஷன் அறிமுகம் செய்தது மேடம் ஜெயலலிதா அவர்கள். அதாவது அம்மா கேன்டீன், அம்மா வாட்டர், அம்மா ஃபார்மா, அம்மா சிமெண்ட், ஃப்ரீ லேப்டாப், அம்மா பேபி கேர், அம்மா மெட்டர்னிட்டி ஸ்கீம்ஸ் போன்ற பல ஸ்கீம்களை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நம்பர் 5, அம்மா கேன்டீன்ல ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 6 லட்சம் பேர் வரை உணவு சாப்பிட்டு இருக்காங்க. நம்பர் 6, 1989 தமிழ்நாடு அசெம்பிளியில் நடந்த பிரச்சனையில அம்மா அவர்களுக்கு தலையில காயம் ஏற்பட்டது. இது இந்திய அரசியல்ல ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கிச்சு. நம்பர் 7, எம்ஜிஆர் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதல் ஃபேன் பேஸ் ஆர்மி, அதாவது சினிமா ரசிகர்களை அரசியல் படையாக மாற்றிய வரலாறு அவருக்கே சேரும். நம்பர் 8, 1988 அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்பர் 9, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சினிமாவில் இணைந்து நடிச்சிருக்காங்க. அதே போல் அரசியல்லையும் இணைந்து செயல்பட்டிருக்காங்க. நம்பர் 10, எம்ஜிஆரின் கரிஸ்மாக்காக அவரோட சிரிப்பை அனலைஸ் பண்ணி ஸ்பெஷல் போஸ்டர்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டது. நம்பர் 11, அதிமுகவோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஒரு ஆர்மி போல ஸ்ட்ரிக்டா செயல்பட்டது. நம்பர் 12, எம்ஜிஆர் அவர்களுக்கு தினமும் கிட்டத்தட்ட 1000 கடிதங்கள் வரும். அதில் பாதி உதவி சம்பந்தமாக இருக்கும். நம்பர் 13, ஜெயலலிதா அவர்களை முதலில் அயர்ன் லேடி ஆஃப் சவுத் இந்தியா என்று அழைக்கப்பட்டது ஒரு ஃபாரின் மீடியா. நம்பர் 14, ஏடிஎம்கேவின் எலெக்ஷன் கேம்பெயின்ல சாங்ஸ் ஒரு சீக்ரெட் வெப்பனா இருந்தது. நம்பர் 15, 1972 எம்ஜிஆரை திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. அன்றே 15 லட்சத்துக்கு மேல் மக்கள் கட்சியில் சேர்ந்தது ஒரு வரலாறு. நம்பர் 16, தமிழ்நாட்டில் அதிமுக மட்டும்தான் தொடர்ந்து 3 முறை ஆட்சியை பிடித்தது. நம்பர் 17, தமிழக சட்டமன்ற வரலாற்றில் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். நம்பர் 18, 1991 தேர்தலில் அதிமுக 234 இடங்களில் 225 இடங்கள் வென்று தமிழகத்தின் மிகப்பெரிய வெற்றி சாதனை படைத்தது. நம்பர் 19, தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2 முறை முதலமைச்சரான ஒரே பெண் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். நம்பர் 20, 2 திரைப்பட நட்சத்திரங்கள் முதல்வரான ஒரே கட்சி ஏடிஎம்கே. நம்பர் 21, ராயப்பேட்டாவில் இருக்கிற அதிமுக ஹெட் ஆஃபீஸை வாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் சேகரித்த நன்கொடை பணம் பயன்படுத்தப்பட்டது. நம்பர் 22, அதிமுக ஆரம்பிச்சதிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தேர்தலில் கூட தோற்றது கிடையாது. நம்பர் 23, ஜெயலலிதா அவர்களுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் பட்டம் கொடுத்தது எந்த திராவிட கட்சி தலைவருக்கும் இல்லாத சிறப்பு. நம்பர் 24, பள்ளி மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்களால் மறுசீரமைப்பு செய்து உலக அளவில் பாராட்டை பெற்றார். எம்ஜிஆர் ஆட்சியில் குழந்தைகள் பள்ளிக்கு வருகை அதிகரித்தது. 25, 2014 லோக்சபா தேர்தலில் அதிமுக 39 இடங்களில் நின்று 37 இடங்களை வென்றது. இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிராந்திய கட்சியின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று. 26, ஒரே எலெக்ஷன்ல 2 தொகுதியில நின்று 2 தொகுதியிலுமே ஜெயிச்ச ஒரே தமிழக தலைவர் ஜெயலலிதா அவர்கள். 27, அம்மா பிராண்ட் திட்டங்கள், அம்மா கேன்டீன், அம்மா வாட்டர், அம்மா சால்ட் போன்றவை இந்தியாவின் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டவை. 28, எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சிக்கு முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டது. பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றப்பட்டது. 29, சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பேச்சுக்கள் மிகவும் குறைவு. அவர் அரசியல் உரைகளில் மிகச் சுருக்கமாக நேரடியாக பேசுவார். 30, ஏடிஎம்கேக்கு முதல் தேர்தல் சின்னம் உரல். 1973 அதிமுகவுக்கு தற்காலிக சின்னமாக உரல் வழங்கப்பட்டது. இரட்டை இலை 1977 பிறகே வந்தது. 31, ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அம்மா கேன்டீன், அம்மா வாட்டர், அம்மா சால்ட் போன்ற பல நலத்திட்டங்கள் உலக புகழ் பெற்றவை. 33, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில்தான் வெளிநாட்டு முதலீடு அதிகரித்தது. 34, புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசும்பொழுது அவருக்கு வரும் கூட்டம் மாநாடு அளவு இருக்கும். 35, 1992 தமிழ்நாட்டில் முதல் உமன் போலீஸ் ஸ்டேஷனை தொடங்கியது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். வேற ஏதாவது முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.